வெல்கம் டு சைவ சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இட்லிக்கு தொட்டுக்கிற வெங்காய மிளகா பொடி எப்படி அரைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 5 மிளகாய் எடுத்திருக்கேன். 5 மிளகாய் எடுத்து ஜாரில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி, அப்புறம் உப்பு எல்லாத்தையும் இந்த ஜாரில் போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸி, டக்குன்னு செஞ்சு எனி டைம் நம்ம வந்து நைட்டோ பகலோ ஒரு டக்குன்னு ஒரு தொட்டுக்கு செஞ்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையும் மிளகா, உப்பு, புளி இது மட்டும் போட்டு அப்படியே ராவா எதுவும் ஃப்ரையில் பண்ணணும், அப்படியே போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மிளகாய் அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மியில் அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாகவே அரைக்கலாம். இது மிக்சிங்கிறதுனால இந்த அளவுக்கு அரைக்குது. இதில் அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆனியன் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்கலாம். மிளகாய் அரைக்கும் போது எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை போட்டு நம்ம குறைக்குறோன்னு அரைச்சாச்சு. இதில் நம்ம தாளித்து கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து நல்லா எண்ணெய் நிறைய ஊற்றி தாளித்து அதில் கொட்டிட்டோம்னா இட்லி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி தாளித்து அந்த சட்னியில் அப்படியே கொட்டிடலாம். இப்போ அருமையான வெங்காயம் மிளகாய் அப்படி ரெடி. நம்ம வந்து இதை இட்லிக்கு வச்சு சூப்பராக சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மிளகாய் அப்படி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த டிஷ்ஷில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.